இங்கே பாட்டி மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாமே பாட்டிக்கு எதிராக மட்டுமே தான் திரும்பிக்கிட்டு இருக்கு. இதனால் இங்கே கோபியுமே வந்துட்டு கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல, இங்கே தன்னுடைய அம்மா இப்படிப்பட்டவங்க இல்லை, ஆனால் என்கிட்ட சொன்னது உண்மைதான், அவங்க அதனால் அது மாதிரி ஒரு நாளும் நடந்துக்கிட்டது கிடையாதுன்னு சொல்லி இங்கே தன்னுடைய அம்மாவுக்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்க. ஆனால் அதையெல்லாம் கேட்காத எங்கள் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்துட்டு சொல்லிடுறாங்க. உங்கள் அம்மா சொன்னது உண்மைதானன்ற மாதிரி கேட்க, ஆமாம் சொன்னாங்கன்னு சொல்லிடுறாங்க கோபியும். இப்போ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே ஈஸ்வரியை வந்துட்டு 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்கணும்னு சொல்லிடுறாங்க. அப்போது இதை பார்த்துட்டு கதிரி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. தாத்தாவிலேருந்து செல்லியன் எழில்னு எல்லாருமே, கூடவே பாக்கியாவும் அழுகாங்க. ஓடி வந்து ஈஸ்வரி கட்டி பிடிச்சு அழுகிறாங்க. என்ன பாக்கியா, என்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு, செய்யாத தப்புக்காக நான் தண்டனை அனுபவிக்கணுமான்னு சொல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாக்கியா, கடைசி வரைக்கும் நான் இங்கேயே இருந்துடுவேணும்னு என் மனசுக்குள்ள தோணிட்டே இருக்குன்னு சொல்ல, அத்தை நீங்க அப்படி நினைக்காதீங்க, உங்கள் மேலே தப்பு இல்லைன்றதை நிரூபித்து அதை வெளியில் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்குன்னு எங்கள் பாக்கியா சொல்கிறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரி, நீ என்னுடைய மனசை நிம்மதியாக்கணும், என்னுடைய மனசை திருப்தி அடையணுன்றதுக்காக நீ இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் பாக்கியா. ஆனால் எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு, சாட்சி ஆதாரம் இது எல்லாமே எனக்கு எதிராக இருக்கும் பொழுது என்னால் எப்படி பாக்கியா வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லி அழுக. இங்கே தாத்தாவும் சொல்கிறாங்க, ஈஸ்வரி நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை சீக்கிரமாக வெளியில் எடுத்துருவோன்னு சொல்ல, இங்கே ஈஸ்வரி எதுவுமே தெரியாமல் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ ஈஸ்வரியை கூட்டிகிட்டு போன கையோட பாக்கியா கண்கலங்கி அழுக எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. இங்கே எல்லாருக்குமே ரொம்ப கவலை ஆயிடுது. எல்லாரும் அழுகிறாங்க. கூடவே அங்கே நிற்கிற கோபியை பார்த்து தாத்தா திரும்ப திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எங்கள் தாத்தாவை மல்லு கட்டி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. இப்படி வீட்டுக்கு போன கையோட கோபி அங்கே இருக்கிற கமலா கிட்டையும் ராதிகா கிட்டையும் பயங்கரமாக எரிஞ்சு விழுக ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கு கமலா சொல்கிறாங்க, இது என்ன தண்டனை, இதை விட பெரிய தண்டனையாக அவளுக்கு கிடைக்கணும், அதுக்கு அப்புறம் தான் நாங்கள் சந்தோஷமாகவே இருப்போம்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் கோபி ஆடி போய் நின்றுட்டுருக்காங்க. என்ன கோபி, என்ன நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ராதிகா கோவப்பட, இங்கே பாரு ராதிகா, எனக்கு நீ முக்கியம்னு சொல்லி மையும் முக்கியம்னு சொல்லி இவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கேன், என்னை நீ வேற ஒரு ஆளை பார்க்கணும் இல்லை வேற ஒரு ஆளாக மாற்றணும்னு மட்டும் நினச்சிடாதன்னு சொல்லி மிரட்டிட்டு உள்ளே போயிடுறாங்க. இதை கேட்டு இங்கே ராதிகா ஆடி போய் நின்றுக்கிட்டு இருக்க, நீ விடுடி, இவர் எப்படிப்பட்டவராக வேணாலும் இருந்துட்டு போகட்டும், உன்னுடைய குழந்தைய கொண்டவங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சிதான் ஆகணும்னு ராதிகாவை ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க இங்கே கமலாவும். இதெல்லாம் தெரியாத மயு உள்ள ரூமில் படிச்சிட்டு இருக்கா. மயுக்கு இது வரைக்கும் என்ன நடந்ததுன்ற விஷயமே தெரியல. இப்படி இது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. இங்கே பாக்கியா வந்துட்டு அத்தையை வெளியில் எடுத்தே ஆகணுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஆச்சரியத்தோடு இருந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்கே இனியாவும் காலேஜ் விட்டு வராங்க. காலேஜ் விட்டு வந்த கையோட இங்கே தன்னுடைய பாட்டி பற்றின விஷயங்களை கேட்குறதுக்காக அவளை வர, இங்கே வீட்டில் படிச்சுட்டு இருக்க மையோ கடை வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லி வெளியில் போக, அப்போ இங்கே இனியாவை பார்க்குறாங்க. இனியா முகம் கொடுத்து கூட பேசவே இல்லை. இது மயுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. வீட்டுக்கு வர மயு சுகமாக இருக்கிறத பார்த்து ராதிகா இங்கே மயுட்ட கேட்குறாங்க, என்னாச்சுரா மயு, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா இனியாக்கா எப்போ பார்த்தாலும் என்னை நல்லா பேசுவாங்க, ஆனால் இப்போ என்கிட்ட சரியாக கூட பேசலை, அதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்னு சொல்ல, இனிமேல் அவங்களே வந்து பேசினாலும் நீ யார்கிட்டையும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க யார்கிட்டையும் பேசக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏமா ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதுக்கு கமலா பாட்டி சொல்கிறாங்க, எங்கள் மயு கிட்ட அம்மா என்ன சொல்கிறாலோ அது படி கேட்டு நட அப்படின்னு சொல்லி ரொம்ப அதட்ட, எதுக்குமா இப்போ மயு கிட்ட கோவப்படுறேன்னு இங்கே தன்னுடைய அம்மாட்ட கேட்குறாங்க. பின்ன என்னடி என்ன சொன்னாலும் கேட்காம இனியாக்கா ஈஸ்வரி பாட்டின்னு அவங்க பின்னாடியே சுற்றிட்டு இருக்கா, இங்கே நம்ம 2 பேரும் அவள் கூட தானே இருக்கும்னு சொல்லி இங்கே வந்து கமலா கேட்க, இல்லை பாட்டி, அந்த ஈஸ்வரி பாட்டியும் என்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க, ஆனால் இப்போல்லாம் அவங்க நம்ம வீட்டுக்கு வரதே இல்லையே, இப்போ உங்களுக்கு நடந்த பிரச்சனைனால அவங்க வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்கன்னு தெரியும், ஆனால் அவங்கள வெளியில் கூட என்னால் பார்க்க முடியலையே பாட்டின்னு சொல்ல, நீ போய் படிக்கிற வேலைன்னு தான் பாரு மையுன்னு ராதிகா அனுப்பி விடுறாங்க. மையும் உள்ளே போனதுக்கு பிறகு இங்கே வந்து ராதிகா சொல்லிட்டு இருக்காங்க, எதுக்குமா மையும் முன்னாடி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல, வேறு என்ன தாண்டி பண்ண சொல்கிற, எத்தனை தடவை சொன்னாலும் அவள் புரிஞ்சுக்க மாட்டாளேன்னு சொல்ல, அவள் ஒன்றும் நம்மள மாதிரி கிடையாது, அவள் சின்ன பொண்ணு, தேவையில்லாமல் அவகிட்ட கோவப்படாதன்னு இங்கே தன்னுடைய அம்மாவையும் எச்சரிக்கிறாங்க. இதனால கமலாவும் ஹாலில் வந்து உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ராதிகா உள்ளே போய் மயுவிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்காக போகிறாங்க. வெளியில இருக்கிற கமலா உடனே தன்னுடைய மகன் சந்துருவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஆகி போயிடுச்சுடா, இப்போ என்னடானா இந்த வீட்டில் எனக்கு நிம்மதியே இருக்க மாட்டுது, என்னை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, இல்லைனா நீ வந்து 2 நாள் இங்கே தங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் வரேன்னு சொல்லிட்டு இங்கே சந்துரு ஃபோனை வச்சிடறாங்க. அடுத்த நாள் காலையில் இங்கே சந்துரு வீட்டுக்கு வர, என்னென்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்குன்னு சொல்ல, அப்போ அம்மா ஃபோன் பண்ண விஷயம் உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா எப்போ உனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லி இங்கே வந்து ராதிகா கேட்க, நேற்று நைட் தான் ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்ல, அதுக்குள்ளே அம்மா ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டாங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், சரி என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி உள்ளே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நிற்கிற கோபி இங்கே சந்திரகிட்ட சரியாக கூட பேசாமல் வெளியில் கிளம்பி போக, இதை பார்த்துக்கிட்டு இருந்த ராதிகா பயங்கரமாக கோபப்பட்டு கோபியை நிறுத்தி, அண்ணன் வந்திருக்காரு வாங்கன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் எங்கே கிளம்புறீங்க கோபின்னு சொல்ல, இங்கே ராதிகாவை பார்த்து முறைச்சி பார்த்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் தன்னுடைய காரை எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பி போயிடுறாரு. இப்போ இங்கே இருக்கிற சந்துரு வந்துட்டு மாப்பிள்ளைக்கு கோவமாக இருக்காரு போல, சரி விடு ராதிகான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ஜெயிலில் இருக்காங்கல்ல, அந்த கோவம் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுக்கிட்டு இருந்த எங்கள் கமலா, இப்போ என்ன இதை விட பெரிய தண்டனையாகவே கிடைக்க தான் போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
திரும்பவும் கோர்ட்டு கேஸ்ன்னு இப்படி அலையட்டும், அலைஞ்சு அதுக்கப்புறம் அவளுக்கு நல்ல தண்டனை கிடைச்சாதான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும்னு சொல்ல, இதை கேட்ட ராதிகா வந்துட்டு எதுக்குமா தேவையில்லாமல் அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க, இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள உள்ள வச்ச வரைக்கும் பார்த்தாதா திரும்ப அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் அப்படிடே, இனிமே பாரு அவள் இருக்க வேண்டிய இடம் இந்த வீடு கிடையாது, அந்த ஜெயில் தான் சொல்ல, இதை கேட்ட ராதிகாவே அதிர்ந்து நின்றுட்டு இருக்காங்க. இங்கே வந்து சந்துருவும் வந்துட்டு சரி விடுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே மையும் வீட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இங்கே கோபி வீட்டுக்கு வேகமாக வர, நாளைக்கே அம்மாவை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, நாளைக்கு நம்ம வக்கீல் வாதாட போகிறாருன்னு சொல்ல, என்னது நம்ம வைக்கலா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் அங்கே பார்த்துப்பாங்க, தேவையில்லாமல் நீங்கள் எதுக்கு வக்கீலெல்லாம் ஏற்பாடு பண்ணுறீங்கன்னு சொல்லி ராதிகா கோவப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் இங்கே வீட்டுக்கு செல்லியனும் எழிலும் தேடி வராங்க. இங்கே தேடி வர எழில் செல்லியன் ரெண்டு பேருமே சொல்கிறாங்க, எங்கள் பாட்டிக்கு வாதாடுறதுக்கு நாங்கள் வக்கீலை ரெடி பண்ணிட்டோம், தேவையில்லாமல் நீங்கள் ஒரு வக்கீலை ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லி எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க, நீங்கள் பண்ண வரைக்கும் போதுன்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக திட்டிட்டு போக, இப்போ இது தேவையா மாப்பிள்ளை உங்களுக்கு, அவங்க வீடு தேடி வந்து அசிங்கப்படுத்திட்டு போகிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிறீங்க, எதுக்கு மாப்பிள்ளைன்னு சொல்லி இங்கே கமலா கேட்க, நீங்கள் எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன், முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க, அதுக்கு தானே வந்திருக்காரு உங்கள் பையன் கூட்டிகிட்டு போகிறதுக்கு, முதல்ல கிளம்புங்கன்னு சொல்ல, இங்கே கமலா சொல்கிறாங்க, நான் தண்டனை கிடைக்கிறத பார்க்காம போக மாட்டேன், அவளுக்கு தண்டனை கிடைக்கணும், அதை நான் பார்க்கணும், அந்த சந்தோஷத்தோட தான் இந்த வீட்டை விட்டு கிளம்புவேன்னு சொல்ல, சே நீங்கள்லாம் என்ன பொம்பளையோ என்ன மனுஷ ஜென்மமோன்னு சொல்லி திட்டிட்டு இங்கே கோபி வேகமாக கிளம்பி கோர்ட்டுக்கு போகிறாங்க. என்னம்மா இவர் இப்படி போகிறாரு, என்னம்மா பண்ணுறதுன்னு தெரியலேன்னு இங்கே ராதிகா சொல்ல, சரி வாங்க நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்ல, இங்கே உள்ளே இருக்கிற மையுவை மட்டும் தனியாக வீட்டில் விட்டுட்டு போக முடியாதுமா, நம்ம கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி இங்கே ராதிகாவும் கையோட மையுவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே போல் அங்கே பாக்கியா தன்னுடைய குடும்பத்தோடு அங்கே கோர்ட்டுக்கும் வந்துடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மையும் வந்துட்டு காருக்குள்ளே இருக்காங்க. சரிடா மையும் நான் உள்ளே போயிட்டு வரேன்னு சொல்ல, எங்கே மம்மி போகிறீங்க, இங்கே எதுக்காக வந்திருக்கோன்னு சொல்லி மையு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைடா மையுன்னு சொல்ல, எதுக்காக நீ திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுட்டு இருக்க, உட்காருனா உட்காரணும் அவ்வளவுதான் சொல்லிங்க கமலா திட்ட, எதுக்குமா மையு கிட்ட கோவத்தை காட்டுறா, அவளும் இப்போ ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, எல்லாம் தெரிஞ்ச பொண்ணு தான் அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை, அம்மாவோட வயிற்றுல இருந்த குழந்தை செத்து போணுச்சுல, அதுக்கு காரணமே எங்கள் ஈஸ்வரி பாட்டி தானே, அதான் ஈஸ்வரி பாட்டி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்ன மம்மி சொல்கிறீங்க, எதுக்கு மம்மி இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் உனக்கு புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லைடா, நீ காருக்குள்ளே இருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் இங்கே சந்துருவும் நானும் இங்கே இருக்கேன்ப்பா நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்ல, பின்ன எதுக்குடா இதுவரையும் வந்தால் வாடான்னு சொல்லி கூப்பிடுறாங்க, சரி இருமா ஒரு நிமிஷம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு இங்கே தன்னுடைய ஒய்ஃப்க்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தும் மயு வந்து நம்ம இதுவரையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னுடைய ஃபோன் எடுத்து ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோஸில் இருக்க அந்த சீன் அப்போ தான் பார்க்குறாங்க. அதாவது மயு அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் கிளம்பும்போது எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த ஃபோனில் இருக்குது. அப்போது இங்கே அதாவது அவங்க அம்மா வலிக்கு விழுந்தது அந்த ஜாடியில் தான், அதை வந்து நல்லாவே அந்த ஃபோட்டோவில் தெரியுது. அதுக்கப்புறம் தான் இங்கே ஈஸ்வரி பாட்டி கிளம்பி நின்று ராதிகாவை பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இது எல்லாமே இந்த ஃபோட்டோவில் தெரிய உடனே தன்னுடைய மாமாவை கூப்பிட்டு தன் மாமா கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் வெளியில் வந்துச்சுன்னா தன்னுடைய அம்மாவுக்குள்ள தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். இங்கே சந்துரு வந்துட்டு அதெல்லாம் அப்படி நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே நீ மயு உள்ளேயே இரு நான் பார்த்துக்கிறேன் இந்த விஷயத்த சொல்ல, சரிங்க மாமான்னு சொல்லிட்டு உள்ளே இருக்காங்க. ஆனால் இங்கே தன்னுடைய மாமா வந்துட்டு போகாததை கவனிச்சு மயு, நானே போய் இதை சொல்கிறேன், இல்லைன்னா ஈஸ்வரி பாட்டியை உள்ளே வச்சிருவாங்களே நினச்சி ரொம்ப பயப்படுறாங்க, ஈஸ்வரி பாட்டியே எனக்கு பாட்டி மாதிரி தானே, அவங்களே நல்லா தானே பார்த்துக்கிட்டாங்கன்னு நினச்சேன். இங்கே மயு வந்துட்டு வெளியில் கிளம்பி போக பார்க்குறாங்க. ஆனால் இங்கே வந்து டோரை வந்துட்டு லாக் பண்ணி வச்சிடறாங்க. லாக் பண்ணி வச்சுட்டு தான் வெளியிலேயே நின்றுட்டுருக்காங்க. இங்கே அவங்க மாமா சந்துருவும் இங்கே டோரை வந்து தட்டுறாங்க. ஆனால் திறக்கவே இல்லை. எதுக்கு மாமா மாமான்னு சத்தம் போடுறாங்க, அப்பையும் திறக்கலை. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சந்துரு உள்ளே லாக் பண்ணிவிட்டு அவங்க தனியாக தள்ளியும் போயிடுறாங்க. இப்போ உள்ளே நின்று கத்திகிட்டே இருக்காங்க. உள்ளே வேற ஜட்ஜ்மெண்ட் எழுத போகிறாங்க, என்ன தண்டனை கொடுக்க போகிற ரெண்டு வக்கீல் வாதாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை பார்க்க மனதைரியம் இல்லாத இங்கே எழிலும் செழியனும் வெளியில் கிளம்பி வர, உள்ள பாக்கியாவும் அதே நேரம் தாத்தாவும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வெளியில் வர எழில் செழியன் ரெண்டு பேருமே அந்த கார் பக்கத்தில் தான் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஆனால் காருக்குள்ளேருந்து சத்தம் வரதோ காருக்குள்ளே மயு இருக்கிறதோ இவங்களுக்கு தெரியலை. இங்கே மயு வந்துட்டு காது கதவை தட்டிகிட்டே இருக்காங்க. அங்கே நின்று ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரத்தில் அழுதுட்டுருக்க, இங்கே கொஞ்சம் லேட்டாக தான் அந்த கார் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அப்போ மயு வந்து வேகமாக அந்த கதவை போட்டு தட்ட தட்ட தான் இங்கே வந்து எழிலுக்கும் செழியனுக்கும் இந்த காருக்குள்ளே யாரும் இருக்காங்கடா அப்படின்னு சொல்ல, அந்த கார் பக்கத்தில் போய் நின்று கேட்டு பார்க்குறாங்க. மயுவோட குரல் மாதிரி இருக்குது. டேய் மயுடா, மயு காருக்குள்ளே மாட்டிட்டாடா அப்படின்னு சொல்ல, எப்படிடா இப்போ மயுவை காப்பாற்றுறதுன்னு தெரியலையே, கார் சாவி வேறு எங்கே இருக்குன்னு தெரியலேன்னு சொல்ல, இப்போ என்ன பண்ணுறதுன்னு வேறு வழி இல்லாமல் கார் கண்ணாடி கதவை உடைச்சிட்றாங்க. இங்கே எழில் உடைச்சதுக்கு பிறகு இங்கே மயு வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. சரின்னு மயுவை வந்துட்டு அந்த கார் கதவை உடைச்சிட்டு உள்ளே இருந்து லாக்கை எடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் எங்கள் மயுவை வந்து வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த கையோட அங்கே ஜட்ஜ்மெண்ட் எழுத போகிறாங்க. இங்கே தீர்ப்பும் வரப்போகுது. இப்போ தான் வந்துட்டு உண்மை என்னென்ன விஷயமே தெரியுது. எழில் செழியன் ரெண்டு பேருக்குமே ரொம்ப அவசரமாக மயுவை கூட்டிகிட்டு அங்கே உள்ளே
போடுறாங்க. இங்கே ஈஸ்வரி மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி அந்த ஜட்ஜ்மெண்ட் எழுத போகிற நேரத்தில் இங்கே மைவை கூட்டிகிட்டு வந்து ஓடி வந்து நிற்க, ஒரு நிமிஷம் ஒரு ஆனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு மைவை கூட்டிகிட்டு வந்து அங்கே நிற்க வச்சு எல்லா விஷயங்களையும் சொல்ல வைக்க, இப்போ தான் எனக்கு விஷயமே தெரியும் மேடம். எனக்கு பாட்டி இது மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகி உள்ளே இருக்காங்கன்ற விஷயமே தெரியாது. இப்போ நான் யதார்த்தமாக ஃபோட்டோ பார்க்கும்போது தான் இதையே நான் பார்த்தேன்னு சொல்லி இந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. இதை பார்த்த நீதிபதியும் இங்கே உடனே போலீஸை வந்துட்டு கூப்பிடுறாங்க. அதாவது இந்த கம்ப்ளைண்ட் எழுதின போலீஸ், அதுக்கப்புறம் அவங்கள விசாரித்தவங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீங்கள் என்னத்தை விசாரித்து கழிச்சிங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி எல்லாரும் முன்னாடி கேள்வி கேட்குறாங்க லேடி போலீஸை. இங்கே எதுவுமே தெரியாமல் நின்றுட்டுருக்க, ஒரு விசாரணைன்னு வரும்பொழுது 2 பக்க தரப்பு விசாரணைகளையும் நியாயங்களையும் கேட்டு தானே நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் எழுதணும். இப்படி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு எழுதிட்டீங்க. எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாமல் அவங்க பார்த்தாங்கன்ற அந்த ஒரு ஆதாரத்தை மட்டும் வச்சு உங்களை உள்ளே வைக்கிறதுல எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? சரியான நேரத்தில் இந்த குழந்தை கொண்டு வந்து இந்த ஃபோட்டோவை காட்டலைன்னா இப்போ தப்பு பண்ணாத ஒருத்தவங்களுக்கு தண்டனை கொடுத்த மாதிரி ஆயிருக்காதுன்னு சொல்லி திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் போலீஸையும் வெளுத்து வாங்குறாங்க நீதிபதி. ஒரு கம்ப்ளைண்ட் வரும்பொழுது அதை நேரடியாக போய் விசாரிச்சிங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. இல்லை மேடம்னு சொல்கிறாங்க. 2 பக்கத்தில் இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு விசாரிச்சிங்களான்னு கேட்குறாங்க. அதுவும் இல்லை மேடம்னு சொல்கிறாங்க. இப்படி எந்த விசாரணையும் இல்லாமல் எப்படி கம்ப்ளைண்ட் எழுதுனீங்க, எப்படி இங்கே நீதிமன்றம் வரையும் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்டு இங்கே பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க அந்த போலீஸையும். அதுக்கு பிறகு இங்கே கமலாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. கமலாட்ட கேட்குறாங்க, நீதிபதியே விசாரிக்கிறாங்க நேராகவே. என்னம்மா, இப்போது இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா இல்லை தெரிஞ்சிருந்த மறைச்சிங்களான்னு சொல்லி கேட்க, இல்லை மேடம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இங்கே கமலா போய் சொல்கிறாங்க. பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்த இப்போ கமலாவுக்கும் அதே நேரம் உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகும் இந்த குழந்தைய உள்ள வச்சு பூட்டின அந்த காரணத்துக்காகவும் கமலாவுக்கும் கமலாவுடைய மகனான சந்திரவுக்கும் சரியான தண்டனை கொடுக்கும்படி இந்த கோர்ட் வந்து உத்தரவு விடுதுன்னு அங்கே அவங்களுக்காக வாதாடிட்டு இருக்காங்க கீழே இருக்க வக்கீலும். இதை கேட்ட நீதிபதியும், ஒரு குழந்தைய இவ்வளோ நேரம் அந்த காருக்குள்ளே போட்டு அடைச்சதுக்கும் இதுக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட் போடணுமோ அந்த செக்ஷனில் கம்ப்ளைண்ட் போடுவாங்க, இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே சந்திரகிட்ட. இல்லை மேடம், அம்மாவை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் சொல்ல. இப்போது ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கீங்க. ஒரு குழந்தைய கடத்தை அடைச்சி வைக்கிற அளவுக்கான கொடுமையை தான் நீங்கள் இப்போ பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேருக்குமே சரியான தண்டனை கொடுக்கும்படி இங்கே நீதிபதி கிட்ட வாதாடுறாங்க வக்கீலும். இதனால் நீதிபதி அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே எழுதிடுறாங்க. இங்கே வக்கீலும் வாதாடுறதுனால நீதிபதி இவங்க 2 பேருக்கும் 6 மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும், அபராதம்னு சொல்லி எல்லாமே கொடுத்துட்றாங்க. அது போக இங்கே ஈஸ்வரியையும் விடுதலை பண்ணிடுறாங்க. இது எல்லாமே கொஞ்ச நேரத்தில் மயுவால் நடந்த விஷயம்தான். இங்கே மயுவை எல்லாருமே ஓடி போய் கட்டி அணைச்சி கண்கலங்குறாங்க. எல்லாம் உன்னால தான் நடந்துச்சுன்னு சொல்ல, அங்கே பேசாமல் போன இனியா கூட இங்கே மயுகிட்ட வந்து பேச மயு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. குறிப்பாக பாட்டியும் வந்துட்டு பயங்கர ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து தான் பண்ண தப்பு இல்லை, எல்லாமே தன்னுடைய அம்மா பண்ண தப்பு தான் அப்படின்ற விஷயத்தையும் இங்கே ராதிகா உணர்ந்து கண்கலங்கி அங்கே பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே அதே போல் கோபியும் தூரமாக நின்று ரசிச்சுட்டே இருக்காங்க தன்னுடைய அம்மாவோட சந்தோஷத்தை. ஆனால் இங்கே தன்னுடைய அம்மா, அதாவது ஈஸ்வரியோ இல்லை தாத்தாவோ இங்கே நேரடியாக இங்கே ராதிகா கிட்டேயோ அதே போல் அங்கே கோபி கிட்டேயோ ஒரு வார்த்தை கூட பேசலை. தனக்கு தண்டனை இல்லை, தான் எந்த தப்பும் பண்ணலைன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், அதுவே எனக்கு நிம்மதி தான் பாக்கியான்னு சொல்ல, இதுக்கெல்லாம் அவங்க கிட்ட ஏதாவது பேசுங்க பாட்டின்னு எழில் சொல்லியன் 2 பேருமே சொல்கிறாங்க. நான் பேசாமல் இருக்கிறதாண்டா அவனுக்கு நான் கொடுக்குற மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் நீங்கள் பாட்டி சொல்ல. இதை கேட்டு இங்கே கோபி அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கோபியோட ஃப்ரெண்டோ, சரி விடு கோபி, அம்மா வெளியில் வந்த வரைக்கும் சந்தோஷம் நினச்சிக்கோன்னு சொல்ல, இது எல்லாமே எங்கள் ராதிகாவால் தான் நடந்ததுன்னு சொல்லி இங்கே ராதிகா மேலே பயங்கர கோபத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வழியாக மயுவால் இப்போ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க ஈஸ்வர். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக இருந்த இப்போ கமலாவும் சந்துருவும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்பி எண்ணிட்டு இருக்காங்க.